அந்த எழுதிட்டு வந்தவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இவங்களை நான் நேசிக்கணுமா ஆண்டவரே? நான் எப்படி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்? நான் எப்படி இவங்களுக்காக பிரசங்கம் பண்ணுவேன்? நான் எப்படி உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக நான் திறப்புல நிற்கிறேன்? அப்பதான் ஆண்டவர் காண்பித்த ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, சிலுவையை தான் அப்ப காமிச்சாரு. சிலுவை அப்படின்றது தன்னை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கிறது தான் சிலுவை. தனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நேசிக்கிறது தான் சிலுவை. தனக்கு விரோதமாய் எந்த காரியத்தை செய்தாலும் அடிபணிந்து போகிறது தான் சிலுவை. இந்த சிலுவையை குறித்த உபதேசம் நமக்கு எப்படி இருக்குன்னா, தேவ பலனா இருக்குது. குடும்பத்தை பிரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அன்பு செலுத்தவே முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு, விரோதமாக எழும்புகிறவளை மன்னிக்கவே முடியலன்றவங்களுக்கு, இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்க குணத்தை எனக்கு கொடுங்க ராஜா. அவருடைய குணம் விட்டு கொடுக்கிற குணம், அவருடைய குணம் மன்னிக்கிற குணம், அவருடைய குணம் பழி வாங்காத குணம், அது உங்களுக்குள்ளே வந்ததே ஆனால் எப்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து கர்த்தர் வெற்றி பெற்றாரோ அதே போல நீங்க வெற்றி பெறுவது நிச்சயம். நீங்க வெற்றி பெறுவது நிச்சயம். இந்த யுத்தத்தில் சத்துரு தோற்று போவான், சத்துரு தோற்று போவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாய் நம்புறவங்க கரங்களை தட்டி ஜெயிக்கிறவர்களாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இப்போ சொல்லணும், உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும்,